வணக்கம் பக்தர்களே. இன்னைக்கு நாம யாவருக்கும் உரைப்போம் பதிவில் நமக்கெல்லாம் பிடிச்ச கடவுளான ஒரு செல்ல கடவுள்னு கூட நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி தான் நம்ம இவர் வழிபடுவோம். அப்பேற்பட்ட கடவுளின் ஸ்தல புராணத்தை பற்றியும் அவருடைய மகிமையும் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். முழுமுதற் கடவுள்னா நம்ம யாரை சொல்கிறோம்? விநாயகர். விநாயகர் இல்லாத கோவிலும் கிடையாது, ஊரும் கிடையாது. எந்த ஒரு வேலையை செய்யறதுக்கு முன்னாடி நம்ம கணபதி நாதனை தொழுது தான் அடுத்தே நம்ம வேலையை கண்டினியூ பண்ணுறோம். அப்படி இருக்கிறச்சே இந்த திருச்சி மாநகரத்தில் மலைக்கோட்டையில் உச்சி பிள்ளையார் என்ற நாமத்தில் வீற்றி இருக்கிறார் விநாயகர். வேறு எந்த இடத்துலையுமே உலகத்தில் பிள்ளையார் இந்த மாதிரி மலைக்கு மேலே உச்சியில் அமர்ந்துட்டு இல்லை. இந்த ஒரு ஸ்தலத்தில் மட்டும்தான் உட்காண்டிருக்கார். அதனால தான் இந்த ஸ்தலத்துக்கு இவ்வளோ பெரிய பெருமை. மிகவும் பிரசித்தி பெற்ற விநாயகர். அது மட்டும் இல்லைங்க, ரொம்ப சக்தி வாய்ந்தவர். இவர்கிட்ட வேண்டினா நிச்சயமாக வேண்டுதல் பலிச்சிடும். அந்த மாதிரி ஒரு சக்தி கொண்டவர் இந்த விநாயகர். இந்த விநாயகர் கோவிலுக்கு தமிழ்நாட்டின் தென் கைலாயம் கூட புராணம் சொல்றது. அந்த அளவுக்கு பிரசித்தி பெற்ற இந்த கோவில் எத்தனை படிக்கட்டுகள் ஏறணுமா தெரியுமா? இந்த மலைக்கோட்டை விநாயகருக்கு 437 படிக்கட்டுகள் ஏறி மேலே போனோமா. கீழே அடிவாரத்தில் மாணிக்க விநாயகர்னு ஒருத்தர் இருக்கார். அவரை நம்ம வணங்கிட்டு பாதி தூரம் படிக்கட்டுகள் ஏறி கடந்தோம்னா விநாயகரோட அப்பா அம்மாவான தாயுமானவர் சுவாமி மட்டுவார் குழலி அவங்களுடைய கோவில் இருக்கு. அவங்கள தரிசிச்சுட்டு அப்புறமா மேலே போனோம்னா நாம இந்த திருச்சி உச்சி விநாயகரை நாம தரிசனம் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த விநாயகரை நாம வேண்டினோம் என்றாலே வெற்றி தான். இதை இந்த சுவாமி கிட்ட வேண்டின்றவங்களுக்கு தான் இந்த அனுபவம் தெரியுங்க. அதனால உங்களுக்கு முடிஞ்சா விநாயகர் சதுர்த்தி வருது, திருச்சிக்கு போக முடிந்தவர்கள், திருச்சி பக்கத்தில் இருக்கவங்க கண்டிப்பாக போய் இந்த மலைக்கோட்டை விநாயகரை தரிசனம் பண்ணுங்க. முடியாதவங்க வெக்கேஷன் டைமில் எப்போ உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சாலும் ஏற முடியும் அப்படின்றவங்க தாராளமாக நீங்கள் இந்த மலைக்கோட்டை விநாயகரை போய் தரிசிச்சிங்கன்னா நான் அவரை பற்றி சொன்னதை விட நீங்களாவே உணர்ந்துருவீங்க அவருடைய மகிமையை. இப்போ இந்த உச்சிப்பிள்ளையார் கோயிலுக்கு நாம் ஏறி போய் பார்த்தோன்னா அங்கேருந்து என்னவெல்லாம் நமக்கு தெரியுதான் தெரியுமா? ஸ்ரீரங்கம் கோவில், காவேரி ஆறு, கொள்ளிடம் ஆறு, அது மட்டும் இல்லாமல் திருவானைக்காவல் கோவில், அந்த கோவில், இது எல்லாத்தையுமே நாம் அந்த கோவில் உச்சிப்பிள்ளையார் கோயில் மலைக்கோட்டை மேலேருந்து ஏறினோன்னா எல்லாரையுமே கிளியராக தரிசனம் பண்ணலாம். அந்த அளவுக்கு வியூ சூப்பராக இருக்கும். இந்த திருச்சி மாநகரத்துக்கு இந்த மலைக்கோட்டை தான் மிகவும் அழகு வாய்ந்தது, பெருமை சேர்ப்பது, சிறப்பு மிக்கதாக திகழ்கிறது. சரி, இந்த ஊர்ல மலைக்கோட்டை மேல ஏமா பிள்ளையார் உட்காந்துருக்கார், அந்த கதையை முதல்ல சொல்லு அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. உடனே அடுத்த கண்டென்ட் இங்க எப்படி விநாயகர் வந்தார்ன்றத பத்தி தான் சொல்ல போறேன். திருச்சி மலைக்கு மேல ஏன் விநாயகர் போய் உட்காந்துருக்கார், அதுக்கான கதையை தானே நான் சொல்றேன்னு சொன்னேன். இப்போ கதையை ஸ்டார்ட் பண்றேன். ராம அவதாரத்துல ராவணனை வதம் செஞ்சிட்டார் ராமபிரான். சீதையை மீட்டு கொண்டு அயோத்திக்கு போயிட்டு இருக்காங்க. அவர் அயோத்திக்கு போகும்போது கூட யாரெல்லாம் போறா? விபீஷணன், ஆஞ்சநேயர், சுக்ரீவன், இவங்க எல்லாம் போறாங்க. போனா அங்க அயோத்தியில பட்டாபிஷேகம் ஏற்பாடு பண்றாங்க ராமபிரானுக்கு. ஸோ இவங்கெல்லாம் ஃபங்க்ஷனுக்காக போறாங்க. எல்லாம் ஃபங்க்ஷன் எல்லாம் பார்த்துட்டு சந்தோஷமா ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் ஊருக்கு கிளம்புறாங்க. அப்போ விபீஷணனும் கிளம்புறாரு. இறைவா நான் கிளம்பி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ராமர் சொல்றாரு, நீ இவ்வளோ நாளா எங்க கூட இருந்து நீங்க எவ்வளோ உதவிலாம் பண்ணியிருக்கீங்க. எங்கள் வீட்டுக்கு நாங்கள் எப்படி உங்களை வெறும் கையோடு அனுப்புறது, நான் உங்களுக்கு ஒரு பரிசு தரலான்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையால் இந்த ரங்கநாதரோட விக்கிரகத்தை, சயன கோலத்தில் இருக்க ரங்கநாதர் விக்கிரகத்தை எடுத்து விபீஷணன் கையில் கொடுக்குறாரு. அதை பார்த்ததும் விபீஷணனுக்கு ஒரு பேரானந்தம். இலங்கையில் போய் நான் இவரை பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ண போகிறேன் அப்படின்னு சந்தோஷமாக வாங்கிக்கிறார். அப்போ ராமர் சொல்கிறார், கண்டிஷன் ஒன்று சொல்கிறார், விபீஷணா இந்த விக்கிரகத்தை நீ எடுத்துன்னு போகும்போது கீழே எங்கேயும் வச்சிடாத, இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோ, கீழே நீ வச்சுட்டன்னா எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி தான் கொடுக்குறாரு. அதனால ரங்கநாதர் விக்கிரகத்தை சந்தோஷமா வாங்கிட்டு விபீஷணன் தெற்கு நோக்கி வந்துட்டே இருக்காரு. வர்ற வழியில இப்போ திருச்சி கிட்ட வந்துட்டார். வந்தா திருச்சி மாநகர் எப்படி இருக்கு? எழில் கொஞ்சம் வகையில சோலை நடுவே இருக்கு. ஏன்னா ஃபுல்லா காவிரி ஆறு பாயுது இல்லை. அதை பார்த்ததும் யாருக்கு தான் தண்ணினா பிடிக்காது, ஆறுனா பிடிக்காது. இவரும் அவ்வளவு தூரத்துல இருந்து பிரயாணப்பட்டு வராரா, இந்த தண்ணி, இந்த சோலை இதெல்லாம் பார்த்தா ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஆஹா, இங்க இந்த காத்துக்கும் இந்த தண்ணிக்கு கொஞ்ச நேரம் இங்கே குளிச்சுட்டு அழகா இந்த சோலையில அமர்ந்து கொஞ்சம் இலைப்பாரிட்டு போனா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்கிறார். ஆனா அவர் கூட வர்றது யாருமே இல்லை.
தான் ஒண்டி தான் வராரு. அதுவும் தான் கையில் இருக்கிறது பெருமாள் விக்கிரகம். அந்த விக்கிரகத்தை வைக்கக்கூடாது வேறு ராமர் சொல்லியிருக்கார் தரையில். அப்போ என்னடா பண்ணுறது, நம்மளால் இதை விட்டு நகரவும் முடியல, ஆனால் நம்ம கூடயே யார் வரல, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது அங்கே ஒரு குட்டி பையன் வரான். ஒரு 10 வயசு பையன் வரான். வந்து அங்கே அப்படியே அவங்க கண்ணில் படுற மாதிரி இப்படி அப்படின்னு நடக்கிறான். நடந்ததும் இவருக்கு ரொம்ப சந்தோஷம். சரி நாம் இந்த காவிரி ஆற்றுல குளிச்சுட்டு கொஞ்ச நேரம் இந்த சோலையில் அமர்ந்து ஓய்வு எடுத்துட்டு கிளம்பலாம். இந்த பையன்கிட்ட கூப்பிட்டு இந்த விக்கிரகத்தை வச்சுக்க சொல்லலாம்னு சொல்லி அந்த சிறுவனை கூப்பிட்டு சொல்கிறாரு, பா இங்கே வா, இந்த விக்கிரகத்தை தரையில் வச்சிடாம பத்திரமா கையிலேயே வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்தில் நான் குளிச்சுட்டு வந்துடுறேன், அப்புறமா என்கிட்ட கொடு ப்ளீஸ், கீழே வச்சிடாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு காவிரி ஆற்றுக்குள்ளே குளிக்க போகிறார் விபீஷ்ணன். வந்திருக்கிறது யாரு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே, நம்ம விநாயக பெருமான் தான் சிறுவன் இடத்துல வந்திருக்காரு. அவர் இந்த ரங்கநாதரை இதை விட்டு அனுப்பணுன்ற மனசு அவருக்கு இல்லை. அவர் மாமாவை இங்கேயே வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டுட்டார். அதனால ஒரு திருவிளையாடல் நடத்துறாரு விநாயகர். இவர் போய் நல்லா காவிரி ஆற்றுல நல்லா ஜோரா குளிச்சுட்டு அப்புறமா வரலான்னு சொல்லிட்டு மேலே பார்க்குறாரு. விபீஷ்ணர் காவிரியில் குளிச்சுட்டு கரையில் பார்க்குறாரு. பார்த்தா திகச்சு போய் நிற்கிறார். ஏன்னா ஒரு 10 வயசு பையன்கிட்ட நம்ம இந்த பெருமாள் விக்கிரகத்தை கொடுத்துட்டு போகிறோம், அவன் இந்த ரங்கநாதர் விக்கிரகத்தை பூமியில வச்சுட்டு போயிட்டானே, நாம எவ்வளோ சொல்லியும் மதிக்காம தரையில வச்சுட்டானே அப்படின்னு கோவத்தோட போய் அந்த விக்கிரகத்தை தூக்கி பார்க்குறாரு. ஒரு இன்ச்சு கூட அசையவே இல்லை, தூக்கவே முடியல. இங்கும் அங்கும் அந்த பையனை தேடுறாரு கோவத்துல. எங்கடா போயிட்ட அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. அந்த பையன் மலைக்கு மேலே உச்சியில உட்காந்துட்டு இருக்கான். இவரை பார்த்து சிரிக்கிறான். அதை பார்த்ததும் இன்னும் 2 கோவம் தலைக்கு ஏறிடுது விபீஷ்ணனுக்கு. விறுவிறுன்னு அந்த பையன்கிட்ட போய் அவனை பார்த்ததும் அவன் தலையில நங்குன்னு ஒரு குட்டு வைக்கிறார் விபீஷ்ணன். குட்டு வச்சதும் அந்த பையன் தலையில காயமாயிடுது. காயானதோட மட்டும் இல்லாம அந்த பையன் தன்னுடைய சுய உருவத்துக்கு மாறிடுறான். யார் அந்த பையன்? நம்மளுடைய பிள்ளையார் தானே. பிள்ளையாரா உருமாறி விபீஷ்ணர் முன்னாடி நின்னதை பார்த்ததும் விபீஷ்ணர் கண் கலங்கி போய் மன்னிப்பு கேட்கிறார். இறைவா என்னை மன்னிச்சிடுங்க, நான் ராமர் கொடுத்த ரங்கநாதரை எடுத்து என் ஊரில் போய் பிரதிஷ்டை பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், அது முடியலன்னவே தான் நான் நீங்கன்னு தெரியாமல் உங்களை கொட்டு வச்சுட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கன்னு மன்றாடி மன்னிப்பு கேட்குறார். மன்னிப்பு கேட்டுட்டு சொல்கிறார், நீங்கள் இனிமேல் இதே மலைக்கோட்டையிலேயே மேலே இருந்து எல்லாருக்கும் அருள் பாலிக்கணும்னு சொன்னதும் சரின்னு வாக்கு கொடுக்குறார் விநாயகர். அன்றிலிருந்து தான் மலைக்கோட்டை உச்சி விநாயகராக இந்த பிள்ளையார் திருச்சியில் வீட்டிலிருந்து நமக்கெல்லாம் அருள் கொடுக்குறார். அதே போல் இலங்கைக்கு போக வேண்டிய பெருமாள் விநாயகரால் தடுக்கப்பட்டு ஸ்ரீரங்கத்திலேயே ரங்கநாதர்ன்ற நாமத்தில் நமக்கு காட்சி கொடுத்துட்டுருக்கார். இப்போ உங்களுக்கு மலைக்கோட்டை விநாயகருடைய கதையெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கும் நீங்கள் உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த பிள்ளையாருடைய தலையில் விபீஷ்ணன் கொட்டினதுக்கான வடு தெரியும் நம்மளுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மலையை நீங்கள் எந்த திசையிலேருந்து பார்த்தீங்கன்னாலும் ஒவ்வொரு விதமாக காட்சி அளிக்குதான் இயற்கையிலே. இது எவ்வளோ பெரிய ஆச்சரியம் இல்லையா? விநாயகர் அப்படி அமைச்சிருக்கார் பாருங்க. கிழக்கு திசையிலேருந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் உருவம் போல தெரியுமா, வடக்கு திசையிலேருந்து பார்த்தீங்கன்னா தோகை விரித்த மயில் போல தெரியுமா, மேற்கு திசையிலேருந்து பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் போல காட்சி அளிக்குதான். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க விநாயகர் பிள்ளையார் சதுர்த்தியும் போது 150 கிலோ கொழுக்கட்டை பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறாங்க. அந்த கொழுக்கட்டையே பக்தர்களுக்கு பிரசாதமாகவும் தராங்க. பிள்ளையார்பட்டியில் எந்த அளவுக்கு விநாயகர் சதுர்த்தி பிரசித்தமோ அதே அளவுக்கு பிரசித்தம் பெற்றது தான் இந்த மலைக்கோட்டை விநாயகருடைய விநாயகர் சதுர்த்தி திருவிழாவும். ஆகவே முடிந்தவங்க அவசியம் வாழ்நாளில் ஒரு முறையாவது மலைக்கோட்டைக்கு போய் விநாயகரை தரிசனம் பண்ணுங்க. முடியாதவங்க ஐயோ என்னால் படி ஏற முடியாது, மலை மேலே ஏற முடியாதுன்னு கவலைப்படாதீங்க. மனமுருகி அந்த விநாயக பெருமானை வேண்டுங்கள். உங்கள் மனதிற்குள்ளேயே உங்களை ஆட்கொள்வார். நன்றி, வணக்கம். ஜெய் கணநாதா. திருச்சிற்றம்பலம்.